ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம ஒரு பயங்கரமான கதைய பத்தி பேசப் போறோம். நம்பவே முடியாத திருப்பங்கள், சண்டை காட்சிகள்னு இது வேற லெவல்ல இருக்கு. கேட்டு அசந்து போயிருவீங்க. முதல்ல நம்ம ஜெனரலி பத்தி பாப்போம். மனுஷன் வேற மாதிரி பவர்ஃபுல். டிரான்சென்ட் லெவல் 3லாம் சும்மா இல்ல. எத்தனையோ பெரிய போர்களை ஜெயிச்சிருக்காரு. ஆனா இப்போ ஒரு செகண்ட் ஆர்டர் ஆப்போனன்ட் கிட்ட மாட்டிக்கிட்டாரு பாருங்க. ஜீவனு பேரு. சரியான டஃப் குடுக்கறான் நம்ம ஜெனரலிக்கு. ஜெனரலி தன்னோட முழு பவரையும் யூஸ் பண்ணியும் ஜீவோட கோரத்தான் உடைக்க முடிஞ்சிருக்கு. அவனுக்கு ஒரே கவலை, இந்த போர்ல தோத்துட்டா அவனோட குடும்பம், அவன் ஃபெடரேஷன், மொத்த ஹியூமனிட்டியும் காலியாகிடும்னு. அவன் தோள்ல அவ்வளவு பெரிய பொறுப்பு. அதனால எப்படியாவது ஜீவை முடிச்சாகணும்னு வெறியா இருக்கான். அப்ப ஜீவ் என்ன சொல்றான்னு கேளுங்களேன். உங்கள நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க மனுஷங்களா? நீங்க மட்டும் பொழைக்கணும்னு நினைக்கிறீங்களா? நாங்கெல்லாம் சாகணுமா? இது என்ன நியாயம்? நீங்க தான மிஸ்டி மவுண்டைன் வந்து எங்களை தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சீங்க. நாங்க திருப்பி உங்க ஊரை எரிச்சோமா? இல்லையே. அப்புறம் எதுக்கு எங்களை இப்படி பண்றீங்க? உங்களுக்கு புரியல, பயமா இருக்கு, அதனால கொன்னுடுவீங்களா?ன்னு சரியான கேள்வியா கேக்குறான். ஜெனரலி யோசிச்சுட்டு இருக்கும்போதே அவனோட கம்யூனிகேட்டர்ல ஒரு மெசேஜ் வருது. ஃபெடரேஷன் ஆபீசர் பேசுறாரு. உங்க டைம் முடிஞ்சிருச்சு ஜெனரலி. உடனே உங்க சோல்ஜர்ஸ கூட்டிட்டு அந்த இடத்த காலி பண்ணுங்க. ஜீவ் இருக்கிற இடத்த சாட்டலைட்ல கண்டுபிடிச்சிட்டோம். அவன் மேல ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி மிசைல லான்ச் பண்ண போறோம். அதோட அவன் காலின்னு சொல்றாரு. மெசேஜை கேட்டதும் ஜெனரலிக்கு கொஞ்சம் ஷாக். ஆனா அவன் என்ன பண்றான்னு பாருங்க. எனக்கும் ஒரு கௌரவம் இருக்கு. நான் ஒரு பெரிய ஆளு. ஒரு சின்ன பயல்கிட்ட தோக்கறதா? முடியாது. நான் கடைசி வரைக்கும் சண்டை போடுவேன்னு சொல்றான். இதை கேட்டதும் ஃபெடரேஷன் ஆபீசர் மட்டும் இல்ல, ஜெனரல் லோ கூட ஜெனரலியே புரிஞ்சிக்கிறாரு. அவன் நம்ம ஃபெடரேஷனுக்கு ரொம்ப முக்கியமான ஆளு. அவன் அங்கேயே இருந்தா மிசைல்ல அவனும் போயிருவான். அதனால அவன் திரும்பி வந்துடணும்னு சொல்றாரு. ஜெனரல் லோ சொன்னதும் ஜெனரலிக்கு சிச்சுவேஷன் புரியுது. சரி, இப்ப சண்டை போடுறது சரி இல்லைன்னு முடிவு பண்ணி அங்கிருந்து கிளம்புறான். ஆனா போறதுக்கு முன்னாடி ஜீவ வார்ன் பண்ணிட்டு போறான். உன் மேல ஒரு பெரிய மிசைல் விழப்போகுது, நீ அவ்வளவுதான்னு சொல்லிட்டு போறான். அந்த மிசைல் எவ்வளவு பவர்ஃபுல்லானதுன்னு தெரியுமா? 1 மில்லியன் ஸ்பிரிச்சுவல் வேல்யூவா. நம்ம நாட்டு சயின்டிஸ்டுங்கெல்லாம் சேர்ந்து செஞ்சிருக்காங்க. நார்மலா இந்த மிசைல யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா ஜீவ் சரியான டேஞ்சர். அவன உடனே முடிக்கலன்னா எல்லாரும் காலி. அந்த மிசைல் ஒரு நியூக்ளியர் பாம் மாதிரி வெடிச்சு அந்த ஏரியாவையே மாத்திடும்னு சொல்றாங்க. ஜெனரலி அங்கிருந்து எஸ்கேப் ஆகிடுறான். ஆனா ஜீவ் நகர முடியாம சிரிச்சிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துல மிசைல் அவன நோக்கி வருது. வந்ததும் ஜீவ் தன்னோட எல்லா வேர்களையும் கூப்பிட்டு தன்னை காப்பாத்திக்க ட்ரை பண்ணுது. வேர்களை வச்சு ஒரு பெரிய கவசம் மாதிரி பண்ணிக்குது. ஆனா அந்த மிசைலுக்கு முன்னாடி அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அப்படியே வேர்களை கிழிச்சுக்கிட்டு போய் ஜீவோட கோரை உடைச்சு நிலத்துக்கு அடியில போய் பயங்கரமா வெடிக்குது. ஒரே புகை மண்டலம். ஜீவ் காலி. மிஷன் சக்சஸ்னு ஃபெடரேஷன் சந்தோஷத்துல கூச்சல் போடுறாங்க. ஆனா நம்ம ஜெனரலி அங்க தோத்து போன சூப்பர் ஹியூமன் சோல்ஜர்ஸ் கிட்ட போய் என்ன ஆச்சுன்னு விசாரிக்கிறான். அங்கதான் அவனுக்கு பயங்கரமான விஷயம் தெரிய வருது. எல்லா ஹெலிகாப்டரையும் ஏதோ அடிச்சு நொறுக்கிடுச்சான். ஒரு பெரிய அலிகேட்டர் வந்து 10,000 சோல்ஜர்ஸையும் அவங்க சுப்ரீம் கமாண்டரையும் கூட தின்னுடுச்சான். கடைசியில அந்த அலிகேட்டரையும் மிசைல் போட்டு கொன்னுட்டாங்க. சேட்டிலைட்ல இருந்து பார்த்தா ஜீவ் செத்துட்டான் போல. மிஸ்டி மவுண்டைனோட ஸ்பிரிச்சுவல் வேல்யூ 3 லட்சத்துல இருந்து வெறும் 1000 குறைஞ்சிடுச்சான். எல்லா சோல்ஜர்ஸும் அந்த இடத்த காலி பண்ணிட்டு இருக்கப்போ ஷாவ்லின்னு ஒரு பொண்ணு வர்றா. அவ தன்னோட மாஸ்டரோட டெலிபத்துல கனெக்ட் பண்ண முடியலன்னு பயங்கர கோவத்துல இருக்கா. வந்ததும் எல்லா சோல்ஜர்ஸையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஷாவ்லின் இப்படி பண்றத பார்த்து ஃபெடரேஷனோட சூப்பர் ஹியூமன்ஸ் எல்லாம் குழம்பி போயிருக்காங்க. அப்போதான் ஷாவ்லின் தன்னோட உண்மையான உருவத்தை காட்டுறா. என்னோட மாஸ்டரை கொன்னது நீங்கதான். அவர் எனக்கு அப்பா மாதிரி. என் குடும்பத்தை கொன்னுட்டீங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமான கோவத்துல தீப்பிழம்பா எரிய ஆரம்பிக்கிறா. ஃபர்ஸ்ட் டார்கெட் நம்ம ஜெனரலி தான். ஜெனரலி இதை எதிர்பார்க்கவே இல்லை. மிஸ்டி மவுண்டைன்ல நடக்கிற விஷயங்கள் இவ்ளோ மோசமா இருக்குன்னு அவன் நினைக்கல. ஷாவ்லின் ஒரு துரோகிங்கிற விஷயம் தெரிஞ்சதும் அவளை சும்மா விடக்கூடாதுன்னு நினைக்கிறான். கோவத்துல ஒரு சூப்பர் ஹியூமன் ஷாவ்லினை தாக்க போகும்போது அவன் 2ஆ வெட்டுப்பட்டு விழுந்துடுறான். ஷாவ்லினை சுத்தி நிறைய வெள்ளி நிற சென்டிஃபீட்ஸ் வந்து அவளை காப்பாத்த ஆரம்பிச்சிடுச்சு. இது அதே சென்டிஃபீட்ஸ் தான் முன்னாடி ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன் மைன்ல பயங்கர அட்டூழியம் பண்ணி ஆயிரக்கணக்கான சூப்பர் ஹியூமன்களை கொன்னுச்சு. அதோட பவர் செகண்ட் டிரான்சென்டன்ட் லெவல்ல இருந்தது. அந்த சென்டிஃபீட்ஸ் எல்லாம் ஷாவ்லினோட மெர்ஜ் ஆகி அவளை இன்னும் பவர்ஃபுல்லாக்கிடுச்சு. அவளை நார்மல் சோல்ஜர்ஸால ஜெயிக்கவே முடியாது. தென் சோல்ஜர்ஸ காப்பாத்த ஜெனரலி முன்னாடி வந்து ஷாவ்லினை அட்டாக் பண்றான். ஜெனரலி ரொம்ப ஸ்ட்ராங். அவன் ஈஸியா ஷாவ்லினோட அட்டாக்க தடுத்து அவளை தூக்கி எறிஞ்சான். நான் உன்னை என் பொண்ணு மாதிரி நினைச்சேன். உன்னை ஒரு பெரிய வீராங்கனையா ஆக்க ஆசைப்பட்டேன். ஆனா நீ ஒரு துரோகியா போயிட்டியேன்னு ஜெனரலி வருத்தப்படுறான். சும்மா இருங்க, உங்க வாயிலிருந்து இப்படிப்பட்ட வார்த்தைகள் வரக்கூடாதுன்னு ஷாவ்லின் கத்திட்டு பயங்கர கோவத்துல தன்னோட முழு பவரையும் யூஸ் பண்ணி ஜெனரலியோட சண்டை போட ஆரம்பிச்சிட்டா. 2 பேருக்கும் பயங்கர சண்டை நடக்குது. ஆனா ஷாவ்லினால ஜெனரலியே ஜெயிக்க முடியல. ஜெனரலி ரொம்ப ஸ்ட்ராங். அவன் ஷாவ்லினை வீழ்த்திக்கிட்டே இருக்கான். ஷாவ்லின், நீ இப்பதான் டிரான்சென்டன்ட் ரேங்க் வந்திருக்க. நீ இன்னும் சின்ன பொண்ணு. இன்னும் நிறைய இம்ப்ரூவ் ஆகலாம். ஆனா என்ன பண்றது? உனக்கு மன்னிப்பே கிடையாது. நீ இங்கேயே செத்துப்போன்னு ஜெனரலி சொல்றான். இதை கேட்டதும் ஷாவ்லின் அலற ஆரம்பிச்சிட்டா.
தன்னோட ஃப்ரேம் பட்டர்ஃப்ளை ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்ண ட்ரை பண்ணறா. ஆனா நடுவுல ஜெனரலி அவள தடுத்து தன்னோட லைட் ஸ்பியர்ஸால அட்டாக் பண்ணி தூக்கி எறிஞ்சிடறான். ஜெனரலி ஷாவ்லின முடிக்க போகும்போதுதான் விண்டோஸ் சவுண்டிங் வந்து அவள காப்பாத்த ஜெனரலிய கடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இன்னொரு பக்கம் விண்டோ சர்விங் தன்னோட எஜமானனையும் தன்னோட இடத்தையும் காப்பாத்த போராடிட்டு இருக்கு. ஆனா ஜெனரலிங்கிற ஒருத்த முன்னாடி அவங்களால தாக்குப்பிடிக்க முடியல. அவங்க எல்லாரையும் அவன் ஈஸியா முடிச்சிடுறான். யாரு கூட அவங்க சந்தோஷமா இருந்தாங்களோ விளையாண்டாங்களோ அவங்க எல்லாரும் போயிடுறாங்க. இதனால சாவ்லிங்கிற ஒரு எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சாலும் அவன் இன்னும் நின்னுக்கிட்டு இருக்கான். அவன் மனுஷங்கள பார்த்து கேக்குறான், நீங்க உங்களை என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஒரு நல்ல நாகரிகத்தை அழிச்சிட்டீங்களே. ஏன் தெரியுமா? ஏன்னா உங்களால அவங்கள புரிஞ்சுக்க முடியல. மனுஷங்களுக்கு சண்டைதான் எல்லாமே நீ கேட்டுட்டு கதறி அழ ஆரம்பிச்சிடுறான். ஆனா மனுஷங்க ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க. ஜெனரலி சொல்றத அவங்க கண்டுக்கவே இல்ல. ஜெனரலி அந்த மிருகங்கள மதிக்கவே இல்லன்னு தோணுது. ஏன் மதிக்கணும்? மிருகங்க மனுஷங்களோட பலத்திலேயோ மூளையிலேயோ சமமா இருக்க முடியாதே. மிருகங்களால மனுஷ நாகரிகத்துக்கு ஆபத்துன்னு அவன் நினைக்கிறான். மனுஷங்க உயிரோட இருக்கணும்னா மிருகங்க சாகணும்னு சொல்றான். ஏன்னா சாவ்லி அந்த மிருகங்களுக்காக சண்டை போடுறான். அதனால அவனும் உயிரோட இருக்கக்கூடாதுன்னு ஜெனரலி அவனை தாக்க போறான். சாவ்லி சண்டை போடுற நிலையில இல்ல. ஆனா ஜெனரலியால அவனை ஒன்னும் பண்ண முடியல. ஏன்னா அந்த டைம்ல ஒரு ட்ரீ பயங்கரமா மாறிடுச்சு. அது முன்ன மாதிரி இல்லாம ஒரு பேய் மரமா மாறிடுச்சு. சுத்தி நெருப்பு எரிய ஆரம்பிச்சிடுச்சு. அந்த மரத்துல இருந்து ஜீவுங்கிற ஒருத்தன் தலைகீழா குதிச்சு வந்து ஒரு பயங்கரமான சத்தம் போடுறான். அவனோட சத்தத்துல போர்க்களமே நடுங்குது. சாவ்லிய தனியா விடுங்கன்னு சொல்லிட்டு தன்னோட ரூட்ஸ மனுஷங்க மேல ஏவி விடுறான். அந்த ரூட்ஸால சூப்பர் ஹியூமன்ஸ தூக்கி எறியறான். ஜெனரலி பயத்துல உறைஞ்சு போயிடுறான். இந்த வினோதமான மரத்தை ஏன் அழிக்க முடியலன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஜீவுக்கு மெசேஜ் மேல மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு. மரத்தோட கிளைகள் எல்லாம் டேமேஜ் ஆயிடுச்சு. அதோட சக்தி எல்லைக்கு வந்துடுச்சு. ஜீவோட முக்கியமான பகுதி உடையறதுனால அவனோட பவர் நின்னு போச்சு. சிஸ்டம் வார்னிங் கொடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாம் முடிஞ்சிடும்னு சொல்லுது. ஆனா ஜீவ் அதையெல்லாம் கண்டுக்காம மனுஷங்க மேல தன்னோட தாக்குதலை அதிகப்படுத்துறான். அங்க இருந்து யாரையும் உயிரோட அனுப்பக்கூடாதுன்னு முடிவு பண்ணிடுறான். எல்லாரோட உடம்புலையும் விருந்து வைக்க போறான். எவ்ளோ சூப்பர் ஹியூமன் ஜீவ் கிட்ட போறாங்களோ அவங்களையெல்லாம் அவனோட ரூட்ஸ் கிழிச்சு போட்டுக்கிட்டே இருக்கு. சில பேரோட தலைய வெட்டி எறிறான். சில பேரை ரெண்டா வெட்டி போடுறான். பயங்கரமான வெடிப்புகள் நடக்குது. ஜீவு கையால மனுஷங்க பூச்சி மாதிரி செத்துக்கிட்டு இருக்காங்க. ஜெனரலி சூப்பர் ஹியூமன் சோல்ஜர்ஸ தடுக்க ரொம்ப முயற்சி பண்றான். அவங்கள ஓடிப்போக சொல்றான். ஆனா அந்த கலேபரத்துல யாருக்கும் அவன் சொல்றது கேக்கல. வேற வழி இல்லாம ஜெனரலி தன்னோட லைட் ஸ்பேர் எடுத்துக்கிட்டு ஜீவ நோக்கி வேகமா போறான். தன்னோட லைட் கத்தியால ஜீவோட முக்கியமான பகுதியை மறுபடியும் டேமேஜ் பண்றான். ஆனா அப்பவும் ஜீவ் உயிரோட இருக்கான். பதிலுக்கு ஜீவோட ரூட்ஸ் வந்து ஜெனரலியோட கைய வெட்டி போட்டுடுச்சு. அவனை பிடிச்சுக்கிட்டு அவனோட உடம்புல படர ஆரம்பிச்சிடுச்சு. ஜெனரலிய புடிச்சுக்கிட்டு மிச்சம் இருக்கிற மனுஷங்கள நோக்கி வேகமா ஓடுறான். மிஸ்டி மவுண்டெயின்ல பயங்கரமான பூகம்பம் வருது. ஜீவ் எவ்ளோ வேகமா ஓடுனானோ அந்த வேகத்துக்கு அந்த மலை முழுசும் குலுங்குது. சதர்ன் மிஸ்டி மவுண்டெயின்ல எல்லா மனுஷங்களும் ஒன்னா கூடி அவங்களோட வெற்றியை கொண்டாடிட்டு இருக்காங்க. கிங் காங் செத்து விழுந்து கிடக்குறான். அது கூடவே நிறைய கொரில்லாக்களும் பழங்காலத்து முதலைகளும் செத்து போயிருக்காங்க. ஏன்னா வில்லோட்ரி செத்துப்போன விஷயத்த சூப்பர் ஹியூமன் சோல்ஜர்ஸ் மெசேஜ் பண்ணிட்டாங்க. அதனால தெரியாம எல்லா மலை மிருகங்களையும் அவங்க கொன்னுட்டாங்க. சில பேர் ஜெனரலியோட பதவியை புடுங்கணும்னு நினைச்சாங்க. மொத்த ஃபோர்ஸையும் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சாங்க. அவங்களோட சந்தோஷமான கனவுகளை உடைச்சிட்டு ஜீவ் அங்க வந்துடுறான். ஒரு டெவில் மாதிரி அங்க வந்து எல்லாத்தையும் அழிக்க ஆரம்பிச்சிடுறான். மனுஷங்க கண்ணுக்கு ஜீவ் ஒரு ஆக்டோபஸ் டெவில் மாதிரி தெரியறான். தன்னோட சக்தியால ஹெலிகாப்டரையும் டேங்க்ஸையும் பூச்சி மாதிரி நசுக்குறான். ஜீவ் மேல புல்லட்ஸ் எதுவும் வேலை செய்யல. ஒவ்வொரு தாக்குதல்லையும் யாரோடையாவது தலைய வெட்டி எரிஞ்சுக்கிட்டு இருக்கான். இப்போ ஜெனரலியும் வலியால கத்திட்டு இருக்கான். முதல் தடவையா அவன் மரணத்தை இவ்ளோ கிட்ட இருந்து பாத்துக்கிட்டு இருக்கான். நீங்க என் குடும்பத்தை அழிச்சிட்டீங்க. இனிமே நீங்க இந்த பூமியில இருக்கவே கூடாதுன்னு கத்திட்டு எல்லாரையும் தாக்க ஆரம்பிக்கிறான். கடைசியா ரியா ஜெனரலிய தன்னோட உணவாக்கிடுறான். அந்த காட்சி ரொம்ப பயங்கரமா இருக்கு. இதை எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ரிமோட் மானிட்டரிங் பியூரோ பாத்துக்கிட்டு இருக்கான். அவங்களால நம்பவே முடியல. மிஸ்டி மவுண்டெயின்ல 50,000 பேர் போனாங்க. ஒருத்தர் கூட திரும்பி வரல. எல்லாரும் செத்து போயிட்டாங்க. ஜீவ் கிட்ட ஒரே ஒரு நிமிஷம்தான் மிச்சம் இருக்கு. தன்னோட கடைசி நிமிஷத்துல ஜீவ் சாவ்லி கிட்ட வந்து அவள அழவேணான்னு சொல்றான். சாவ்லியோட உண்மையான உருவத்தை பார்த்த எல்லா மனுஷங்களும் செத்து போயிட்டாங்கன்னு சொல்றான். இப்போ சாவ்லி மனுஷங்க கிட்ட திரும்பி போயிடணும்னு சொல்றான். போன ஜென்மத்துல அவன் ஒரு மனுஷனா இருந்தான்னு சொல்றான். ஆனா இந்த ஜென்மத்துல அவன் மிருகங்களைத்தான் தன்னோட குடும்பமா நினைக்கிறான். அந்த குடும்பத்துல சாவ்லியும் ஒருத்தன்னு சொல்றான். ஜீவ் பேசுறத கேட்டு சாவ்லி ரொம்ப எமோஷனல் ஆகிடுறான். கதறி அழறான். சாவ்லி எவ்ளோ வலி நினைச்சாலோ அதை விட அதிகமா ஜீவ் வலி நினைச்சான். அவனோட மொத்த குடும்பமும் அழிஞ்சு போச்சு. சண்டையில ஜெயிச்சுட்டாங்கதான். ஆனா அதுக்கு கொடுத்த விலை ரொம்ப பெருசு. என்ன நடந்தாலும் சாவ்லி நீ தைரியமா இருக்கணும். ஷாயத நம்ம டைம் இவ்ளோதான் போல. இப்போ நான் போறேன். என் குடும்பம் எனக்காக காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவன் மறைஞ்சு போயிடுறான். ஜீவ் மறைஞ்சு போறத பார்த்து சாவ்லியால தன்னை கட்டுப்படுத்த முடியல. அடுத்த சீன்ல ஒரு கருப்பான ஸ்கிரீன்ல ஒரு அன்னோன் வாய்ஸ் கேக்குது. அது சிஸ்டமோட வாய்ஸ்.
சிஸ்டம் தன்னை பேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்கு, ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்துல சிஸ்டம் ரீபூட் ஆகி ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஜீரோ செத்து போயிட்டான். அவன் தன்னை ஒரு புது உலகத்துல கண்டுபிடிக்கிறான். அவனுக்கு நிறைய கேள்விகள். அவன் எங்க இருக்கான்? செத்து போயிட்டா எப்படி உயிரோட இருக்கான்? அவனுக்கு ஏன் எதுவும் தெரியலன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ சிஸ்டம் பார் அவனுக்கு முன்னாடி வந்து நிக்குது. ஜீவோட எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்ல ஆரம்பிக்குது. ஜீவ் செத்து போயிட்டான்னு சிஸ்டம் சொல்லுது. இன்னும் சாகல, சீக்கிரமே இருட்டு வரப்போகுது. அப்போ அந்த உலகத்துக்கு ஒரு கடவுள் தேவைப்படும். அந்த கடவுள் ஜீவாதான் இருப்பான். ஜீவ் சீக்கிரமா ஸ்ட்ராங் ஆகணும். ஏன்னா இது ஆரம்பம்தான், உண்மையான ஆபத்து இனிமேதான் வரப்போகுது. சிஸ்டம் ஜீவு கூட ஒரு டீல் பண்ணுது. சிஸ்டம் பவர் கொடுக்கும், ஆனா பதிலுக்கு ஜீவ் ஃபியூச்சர்ல சிஸ்டம்க்கு ஹெல்ப் பண்ணணும். வேற வழி இல்ல, அதனால ஜீவ் அந்த டீல ஒத்துக்கிட்டான். சிஸ்டமோட உண்மையான அடையாளத்தை கேக்குறான். இங்கதான் நமக்கு தெரியுது, சிஸ்டம் வெறும் ஒரு போர்வைதான். அதுக்கு பின்னாடி ஒரு பவர்ஃபுல்லான ஒருத்தர் இருக்காரு. அவர்தான் ஜீவுக்கு தன்னோட சக்தியை கொடுக்க போறாரு. ஜீவ் கூட மெர்ஜ் ஆக போறாரு. ஆனா தன்னோட அடையாளத்தை இப்போ ஜீவுக்கு சொல்ல போறதில்ல. ஜீவ் அந்த ப்ரொபோசலை ஒத்துக்கிட்டதும் மிஸ்டி மவுண்டைன்ல எனர்ஜி மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. சாவ்லியோட கையில இருந்து ஜீவோட உடைஞ்ச பகுதி ஜொலிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ரூட்ஸ் வளர ஆரம்பிச்சிடுச்சு. பிரான்சஸ் மறுபடியும் வளர ஆரம்பிச்சிடுச்சு. ரூட்ஸ் எல்லா மிருகங்களையும் தன்னோட எனர்ஜியால இழுக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஜீவோட புது உருவம் மண்ணிலிருந்து வளர ஆரம்பிச்சிடுச்சு. அது கூடவே எல்லா மிருகங்களையும் உயிர்ப்பிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இன்னொரு பக்கம் ஆழமான கடல்ல இருந்து வித்தியாசமான மிருகங்கள் நதியை நோக்கி வந்துகிட்டு இருந்துச்சு. அது சாதாரண மிருகங்கள் இல்ல, ரொம்ப பவர்ஃபுல்லான மிருகங்கள். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.